அம்மா குத்த ஆட்கள் வந்தா நான் அங்கே தொலைந்தவள் நானே ஒடிய போயிடுவேன். கியூ நிற்கும், அந்த கியூல கடைசியா நிற்பேன். எனக்கு அப்புறம் யாராவது வந்து அவங்கள முன்னால அன்போட நகர்த்திட்டு மறுபடியும் பின்னால போவேன். எத்தனை பின்னால போனாலும் என் இடம் வரும்போது வந்தே தான் ஆகணும். என்னுடைய 5ஆம் வகுப்பு டீச்சர், இப்பதான் 5ஆம் வகுப்புங்கிறோம், அப்ப 5ஆப்பு அவ்வளவுதான். பார்த்துட்டே இருந்தேன். என் பக்கத்துல வந்து நின்ன டீச்சர் பக்கத்துல வந்து நின்னுட்டு பயமா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. சாப்பிட்டாச்சான்னு கேட்குற மாதிரியே இந்த பயமா இருக்கா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப நூதனமானது. என் பயம் யார் கண்ணுக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு எத்தனை நான் திறமையா நடிச்சாலும் அந்த திறமைக்கு அடியில என் பயம் எங்கேயோ தன்னை வெளிப்படுத்திட்டு இருக்குன்னு பார்க்கணும்னா அந்த கண்ணுக்கு அந்த பயத்தை புரிஞ்சுக்கிற பக்குவம் வேணும். அந்த ஆசிரியர் தோலை பிடிச்சிட்டு என்கிட்ட கேட்டாங்க, பயமா இருக்கா? சொல்ல பயமா இருந்தது, சொல்ல கூச்சமா இருந்தது. பெரிய ஆளா நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம முன்னால வந்து பயமா இருக்கான்னு உண்மையை கேட்டா, ஆமாம் பயமா இருக்கு. ஊசி போட்டுக்கு பயமா இருக்கா? ஆமாம் பயமா இருக்கு. எனக்கும் பயம்தான். எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? பக்கத்துல வந்து நின்று எனக்கும் பயமா இருக்கு, வா நானும் நீயும் போகலாம். போய் அந்த காக்கி சீருடை அணிந்திருக்கக்கூடிய அந்த பீப்புள் எல்லாம் பஞ்சாயத்துலேருந்து வந்தவங்க தள தள தளன்னு தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு, எடுத்து கையில் குத்த போகிறாங்க. டீச்சர் என்கிட்ட சொன்னது, நான் குத்திக்கிறேன் கையில், நீ என்ன பண்ணுற? என் முகத்தையும் பார்க்குற, கையையும் பார்க்குற, சரியா? அதே மாதிரி உனக்கு குத்தும் போது நீ என்ன பண்ணுற? வேற எங்கேயும் பார்க்காத, உன் கையையே பாரு, எங்கே குத்துறாங்கன்னு பாரு, எப்படி குத்துறாங்கன்னு பாரு. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க. நான் கேட்டேன், அம்மா குத்தினா வலிக்குமா ரொம்ப? ஆமாம் வலிக்கும். எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும்? இல்ல எறும்பு கடிச்சாதான் எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும். ஊசி குத்தினா ஊசி குத்துற மாதிரி தான் இருக்கும். உண்மை எவ்வளவு அழகா இருக்குப்பா, எவ்வளவு தெம்பா இருக்கு தெரியுமா? வலிய பத்தின கற்பனையை விட வலி ரொம்ப குறைவாக தான் இருக்கு. வலிய பத்தின அச்சத்தை விட வலி ரொம்ப குறைவாக தான் இருக்கு. டீச்சர் சொல்லி கொடுத்து இன்னைக்கும் பிளட் டெஸ்ட் பண்ணணுமா மேம், நீங்க வேணா அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்களா? இல்லையே, என் ரத்தத்தை என் உடம்புல இருந்து எடுக்கிறத நான் பார்க்காம யார் பார்ப்பாங்க? பார்த்துட்டே இருக்கும்போது சத்தியமா வலி தெரியல. அதுல இருந்து எடுக்கிறது, அவங்க சிரிஞ்சு இழுக்கிறது எவ்வளவு தேவைப்படுங்கிறது இது எதுல போடுது? யூ பிகம் வெரி கியூரியஸ் அபவுட் யுவர் செல்ஃப். முதல் முறையா படிச்சேன். வலிய கண்ணை பிரிச்சு மலர்த்தி முகத்தை திருப்பாம வலிய பாரு. வலி குறித்த உன் பயத்தை விட உண்மையான வலி குறைவானதுதான் அப்படின்னு 5ஆப்பு டீச்சர் சொல்லி கொடுத்தது மிகப்பெரிய பாடம். அதுக்கப்புறம் வந்தாச்சு 6வது கிளாஸ். நீடில் ஒர்க் அப்படின்னு ஒரு டீச்சர் கண்டிப்பாக வருவாங்க. வந்த உடனே ரொம்ப அழகாக அவங்க கிட்ட மட்டும்தான் அந்த கம்பவுண்டர்லாம் அந்த பொட்டலம் கட்டுவாங்க இல்லையா, அதை தவிர இப்போ யாரும் அப்படி கட்டுறதுல அவ்வளோ அழகாக நேர்த்தியா டீச்சர் ஒரு ஜிகினா பேப்பர் மாதிரி இருக்கும், அதில் ஊசியை கொண்டு வந்து வைப்பாங்க. ஊசி கொண்டு வராத குழந்தைங்கள அதை வாங்கிக்கலாம். 2 பைசாவோ 3 பைசாவோ அப்படிலாம் காசுகள் இருந்த காலம், டீச்சர் கொண்டு வந்த காலமும். அதை எடுத்து கொடுக்கும்போது, நூலை கோத்து டீச்சர்கிட்ட கொடுக்கும்போது படித்த பெரிய பாடம் இன்றளவு ஞாபகம் இருக்கு. கூரான முனையை டீச்சரை நோக்கி நீட்டிட்டேன். நான் ஒன்றும் பண்ணலை. அங்கே இருக்கக்கூடிய உடன் ஸ்கேல், அப்படிப்பட்ட ஸ்கேல் எல்லாம் கூட ஒரு எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மரத்தால் ஆன, ஒரு பக்கம் மெல்லிசாகவும் ஒரு பக்கம் கனமாகவும் இருக்கும். அது இப்படி வச்சு அடித்ததே கிடையாது. டீச்சர் இப்படி வச்சு தான் அடிப்பாங்க, அதுவும் நக்கிள்ஸில் தான் அடிப்பாங்க. புளீர்னு ஒரு அடி, அவ்வளவே தான். அடுத்த நிமிஷம் கிருஷ்ணன் வாயை திறந்த போது உலகம் தெரிஞ்சதோ இல்லையோ, எனக்கு டீச்சர் அடுத்த நிமிஷம் பிரம்மாண்டமா உலகம் முழுவதும் தெரியும், எல்லாம் மின்னல் வெட்டி பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் தெரியும். நீங்க சொன்னீங்க இல்லையா, பூமிக்கும் சந்திரனுக்கும் என்ன தூரம் அப்படின்னு, ஒரு அடி விழுந்தா தெரியும் என்ன தூரம் அப்படின்னு. அவ்வளவு அழகான விஷயம். அப்போ டீச்சர் என்கிட்ட சொன்னது, கூரான முனையை கொடுக்காதே, புரிஞ்சுக்கோ. வாங்குறவங்க கவனிக்க மாட்டாங்க, கொடுக்கறவங்க தான் கவனிச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னி தேதிக்கும் கத்தி கேட்டாலும், கத்திரிக்கோள் கேட்டாலும், சுத்தியல் கேட்டாலும், ஸ்க்ரூ டிரைவர் கேட்டாலும், கேட்ட நபர் திரும்பி பார்க்காம கையை நீட்டினாலும் கண்ணுக்கு முன்னால வந்து மின்னல் வெட்டி மறையிறது என்னுடைய நீடில் ஒர்க் டீச்சர். கூரான முனையை கொடுக்காதே. இந்த போட்டோ சிந்தசிஸை ஒழுங்கா சொல்லி கொடுக்கலாம். இந்த வார்த்தை மனப்பாடம் பண்ணி எழுதி நம்ம மண்டையால நிக்கல. செடியில் இருக்கிற ஒவ்வொரு இலையும் கிச்சனா இருக்கு. நம்ம வீட்டுல ஒரு அறை தான் கிச்சனா இருக்கு. நம்ம கிச்சன்லயும் சமையல் நடக்குது, அந்த இலையிலையும் சமையல் நடக்குது. நம்ம சமையல் அறையில நெருப்பை கீழே போட்டு கொளுத்துறோம், அந்த சமையல் அறை நெருப்பு மேல இருந்து வருது. நம்ம சமையல் அறையில கறி வெளியில போகுது, அந்த சமையல் அறையில கறி உள்ளுக்குள்ள போகுது. சூரியனுடைய ஒளியை வாங்கி காத்துல இருக்கிற கறியை எடுத்து அந்த வேர் அனுப்புன தண்ணியை வச்சு இலைய சமையல் பண்ணுது. சமைச்சதை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வேருக்கு அனுப்புது. அப்ப வேர் மேலும் வளர்ந்து நிறைய தண்ணி சப்ளை பண்ணுது சமையல் அறைக்கு. அப்ப சமையல் அறையில மேலும் சமையல் கூடுதலாகுது, புது இலைகள் வருது, புதுசா வேர் வருது, மேலும் வளர்ந்து போயிட்டே இருக்கு. அப்ப இந்த சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, வேர் இலைக்கு சாப்பாடு போடல, இலை வேருக்கு சாப்பாடு. இந்த உண்மையை கூட சொல்லிக் கொடுக்காம, இந்த சயின்ஸை கூட சொல்லிக் கொடுக்காம அமெரிக்காவிலேருந்து கொண்டாந்து இறக்குமதி பண்ணாங்க, ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ண, எதுக்கு அங்கேருந்து கொண்டாந்து போட்டா